sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்புக்கும் பண்புக்கும் பாசத்திற்கும் உரிய மரியாவிஷன் நேயர்களே, அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி இன்றைய இறைவார்த்தைக்கும் சிந்தனைக்கும் ஜெபத்திற்கும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். புத்தாண்டு என்று சொன்னாலே புதிய சிந்தனைகள், புதிய எழுச்சிகள், புதிய மகிழ்ச்சிகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்திலே இருக்கும். இந்த புத்தாண்டு யாருடைய பாதத்திலே தொட்டு வணங்கி நாம் தொடங்குகிறோம் என்றால் அன்னை கன்னிமரியாள். அன்னை கன்னிமரியாள் கடவுளின் தாய். அன்னை கன்னிமரியாள் நம் தாய். அன்னை கன்னிமரியாள் ஏன் தாய்? அன்னை கன்னிமரியாள் மீட்பரின் தாய். இந்த கருத்துக்களை எல்லாம் உட்கொண்டு நாம் என்ன செய்கின்றோம்? இந்த விழாவை தொடங்கி இந்த ஆண்டை தொடங்குகின்றோம். எனவே இந்த இறைவார்த்தைக்கு வரவேற்பதிலே அனைத்து மரியாவிஷன் நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை வணக்கங்களையும் சொல்லி வரவேற்புகளை சொல்லி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இறைவார்த்தையானது லூக்கா நற்செய்தி 2வது பிரிவு 16 முதல் 21 வரை உள்ள இறை வார்த்தைகளாக இருக்கின்றன. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவை யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய கால 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே தூதர் சொல்லி இருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்கு அவர்களே, மரியாவிஷன் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை கன்னிமரியாளுடைய பாதம் தொட்டு நாம் பணிந்து வணங்கி நாம் இந்த புதிய ஆண்டை தொடங்குகின்றோம். புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம் வேண்டும், தங்கமழை பொழிய வேண்டும், தமிழில் குயில் பாட வேண்டும் அப்படின்னு சொல்லி பழைய ஒரு பாடல் என்னுடைய மனதில் அடிக்கடி நான் சிந்திக்கக்கூடிய ஒரு பாடல். புத்தம் புது பூமி வேண்டும். ஒவ்வொரு நாளும் புத்தம் புது நாட்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். புத்தம்புது மாதங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். புத்தம்புது வருடங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இது ஒரு நன்றியின் நாள். கடந்த வருடம் முழுவதும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்திய அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரின் தாயினுடைய பாதத்தை தொட்டு வணங்கி, அம்மா தாயே கன்னிமரியாவே எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபித்து தொடங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நாள். தாயின் மடிதான் உலகம் என்று சொல்லுவார்கள். தாயின் மடிதான் உலகம். எனவே இந்த உலகம் என்று சொல்லக்கூடியது தாயினுடைய வடியில் இருக்கிறார். எனவே தாய் திருச்சபையும் நமக்கு அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது. இந்த தாயை சுட்டி காட்டி இந்த தாயினுடைய பாதங்களை தொட்டு வணங்கி இந்த ஆண்டை தொடங்குவோம் என்று அது அழைப்பை விடுக்கிறார். ஆண்டவர் இயேசு பிறந்ததை பார்த்தோம். அவருக்கு திருவிளக்கு கொடுத்தார்கள், இயேசு என்று பெயரிட்டார்கள். எனவே இந்த தாய்
மிகச்சிறந்த ஒரு சாதாரண பெண்மணி, மிகச்சிறந்த ஒரு சாதாரண பெண்மணி. ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை உடைய பெண்மணியாக இருந்தார். ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை உடையவராக இருந்தார். காரணம், விவிலியத்தில் சொல்லப்பட்டு இவற்றையெல்லாம் நினைத்து அன்னை கன்னிமரியாள் சிந்தித்து கொண்டிருந்தாள். இந்த புதிய வருடம் எப்படி இருக்கும் என்ற ஏக்கம் எல்லாருக்கும் இருக்கிறது. நாம் சிந்திக்கின்றோம். கடந்த வருடம் எப்படி இருந்தது என்று நமக்கு நன்றாக தெரியும். ஏற்றங்கள், இரக்கங்கள், தோல்விகள், வெற்றிகள், கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், நெருக்கடிகள், பழிச்சொற்கள் எல்லாவற்றையும் நாம் சந்தித்திருக்கலாம். நஷ்டங்கள் சந்தித்திருக்கலாம், நோய்களை சந்தித்திருக்கலாம், நோய் பிடித்த மனிதர்களை சந்தித்திருக்கலாம், இன்னல்களை சந்தித்திருக்கலாம், இன்னல்களை கொடுக்கின்ற மனிதர்களை நாம் சந்தித்திருக்கலாம். எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விடுவோம். அது கடந்து போய்விட்டது என்று சிந்திக்க வேண்டும். எனவே கடந்த வருடத்தை பற்றி அதிகமாக சிந்திக்காமல் வருகின்ற வருடம் எப்படி இருக்க வேண்டும், வருகின்ற மாதங்கள் எப்படி இருக்க வேண்டும், வருகின்ற நாட்கள் எப்படி இருக்க வேண்டும், இன்றைய பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்று கன்னித்தாயை போன்று நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையிலே அன்னை கன்னிமரியாள் பாசமானவள், அர்ப்பணம் உள்ளவள், அன்பு கொண்டவள், தியாகம் உள்ளவள். அனைத்தையும் ஒட்டுமொத்தமாகத்தான் மரியா என்ற பெயருக்குள்ளே ஆண்டவர் வைத்திருந்திருக்கிறார். எனவே தான் ஆண்டவருடைய அடிமை என்று சொன்ன பொழுது யோசேப்பை கணவராக ஏற்றுக்கொள்ளுகின்றார். குழந்தை பிறப்பதற்கு படுகின்ற அவஸ்தைகள் குழந்தை பிறப்பதற்கு முன்னதாகவே வயிற்றில் இருக்கும் பொழுது நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும், கடுங்குளிரிலே பயணிக்க வேண்டும், பாலைவனத்திலே நடக்க வேண்டும். இவைகளெல்லாம் யார் விரும்பக்கூடியது? யாரும் விரும்ப மாட்டார்கள். அவருக்கு குழந்தை பிரசவம் பார்ப்பதற்கான மருத்துவமனைகள் இல்லை, மருத்துவச்சி இல்லை, எந்த வசதியும் இல்லை, உதவி செய்வதற்காக யாருமே இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அன்னை கன்னிமரியாள் எப்படிப்பட்ட வைரம் பாய்ந்த நெஞ்சாக இருக்க வேண்டும். உதவி செய்ததற்காக வந்த எலிசபெத்து இருந்திருக்கலாம், ஆனால் அவர் ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டு இருக்கின்றார். ஆக இந்த தன்னந்தனியாக பாலைவனத்தில் குழந்தையை பெற்றெடுத்த தாய் இந்த நம்முடைய தாயாக இருக்கிறார். அவள் இயேசுவை மட்டும் வளர்க்கவில்லை, நம்மையும் வளர்த்து கொண்டே இருக்கின்றார். இயேசுவை ஞானத்திலும் அறிவிலும் உடல் வளர்ச்சியிலும் வளர்த்தெடுப்பது போன்று நமக்கு ஞானத்தை கொடுக்கின்ற ஞானத்தின் ஊற்றாக இருக்கின்ற ஞானம் நிறை கன்னிகே அப்படின்னு சொல்லி நாம் பாடுகின்றோம். ஞானத்தின் பிறப்பிடமாக இருக்கின்ற காரணம், பல்வேறு காரியங்களை புரிந்து கொள்ள முடியாத நிலைகளில் ஏற்றுக்கொள்ளுகிறாய். எனவே இந்த நாம் புதிய நாளை தொடங்குகின்ற பொழுது இந்த நாளை நாம் ஆசீர்வதிப்போம். இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக இருக்க வேண்டும், லகுவான ஆண்டாக இருக்க வேண்டும், பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, துன்பம் இருக்கக்கூடாது, எப்பொழுதும் கையில் பணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், எல்லாரும் பாசத்தை கொட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது அல்ல. மாறாக இந்த ஆண்டிலே வருகின்ற அத்தனை காரியங்களையும் அன்னை கன்னிமரியாளுடைய மனநிலையில் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு சிந்தித்து செயல்படுகின்றவர்களாக இருந்தால் போதும். அன்னை கன்னிமரியாளின் மனநிலையில் ஏற்றுக்கொண்டு சிந்தித்து புரிந்து கொண்டு வாழ்கின்ற மனிதர்களாக இருந்தால் போதும். அதுவே புத்தாண்டனுடைய பெரிய ஒரு வெற்றியாக இருக்கும். எனவே புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம் வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த பூமி உடனடியாக மாற வேண்டும் என்பது அல்ல. நாம் தான் அந்த மாற்றத்திற்கான அடிச்சுவடுகளாக ஆணிவேர்களாக இருந்து செயல்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும். எனவே புதிய ஆண்டை நாம் பார்ப்பதற்கு, அனுபவிப்பதற்கு, கொண்டாடுவதற்கு கொடுத்து வைத்திருக்கின்றோம். எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மடிந்து சென்று விட்டார்கள். எத்தனையோ குழந்தைகள் இன்றும் இந்த புத்தாண்டை காண்பதற்கு துடித்து கொண்டிருக்கலாம். நமக்கு அதை கொடுத்திருக்கின்றார். அதற்கு நாம் நன்றி செலுத்துவோம். அனைத்து காரியங்களுக்காக நன்றி செலுத்துவோம். நம்மை அன்பு செய்தவர்களுக்காக, அன்பு செய்ய மறுத்தவர்களுக்காக, நம்மை வெறுத்தவர்களுக்காக, நமக்கு துன்பம் கொடுத்தவர்களுக்காக, வெற்றிகளுக்காக, தோல்விகளுக்காக, துன்பங்களுக்காக, நோய்களுக்காக எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துவோம். ஆனால் அதை கடந்து புதிய ஆண்டில் தைரியத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, அன்னை கன்னிமரியாளை போன்று ஆர்வத்தோடு, அர்ப்பணத்தோடு கடந்து செல்வோம், நடந்து செல்வோம். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை மரியா விஷன் நேயர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
ஜெபிப்போமாக. எங்கள் நல்ல தந்தை இறைவா, நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடு புதிய ஆண்டை தொடங்குகின்றோம். கடந்த ஆண்டிலே எங்களை கரம் பிடித்து வழிநடத்த இது போன்று காட்டிலும் மேட்டிலும் துன்பங்களிலும் இன்பங்களிலும் வெற்றியிலும் தோல்வியிலும் உடல் சோர்விலும் மனச்சோர்விலும் நாங்கள் நடந்து செல்கின்ற பொழுது எங்களுக்கு உதவியாக வாரும். எங்களோடு வாழுகின்ற எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரையும் ஆசிர்வதித்திலும் உற்றார்கள் உறவினர்களை ஆசிர்வதித்திலும் எங்களை அன்பு செய்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு செய்ய மறுத்தவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆனால் இந்த சூழ்நிலைகளிலெல்லாம் எங்களை வழிநடத்தி இருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் நல்ல தந்தை இறைவா, உலகத்திலே அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமாய் இருக்க வேண்டுமாய் உலக மக்கள் அனைவருக்காக வேண்டுகின்றோம். எங்களை வழிநடத்துகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், பணியாளர்கள், துறவியர்களுக்காக ஜெபிக்கின்றோம். சமூக சேவை செய்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நாட்டு சேவை செய்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு உதவி செய்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.